வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்துடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே ஆரோக்கியமானது. பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே நிறைந்திருக்கிறதால உடனடியாக நம்முடைய உடலுக்கு எனர்ஜியை தருகிறது, அதாவது ஆற்றலை கொடுக்கிறது. சீத்தாப்பழத்தில் நிறைய உயிர் சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய ரத்தம் அதிகரிக்கப்படும். ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் சீத்தாப்பழம் நமக்கு சாப்பிட்றதால கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றும் தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனையை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் உள்ளது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க இந்த ரெண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீத்தாப்பழம் ஊக்குவிக்கிறது. இதனால் ரத்த அழுத்தம் உங்களுக்கு சீராக இருக்கும். அந்த பிபி நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கும். உங்களுக்கு இதய நோய் மற்றும் பக்கவாதத்தினுடைய அபாயத்தை இதன் மூலமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பிபி நிறைய பேருக்கு அதிகமானாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்புறம் இதய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட செய்யும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாதுன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கும் போது இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து உங்களுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணும். ஹை பிபியாக இருந்தாலும் சரி அல்லது லோ பிபியாக இருந்தாலும் சரி, உடல் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம் எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். செரிமானத்திற்கு உதவும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உள்ளது. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும். இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட பலவிதமான குடல் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முன்னாடி தடுக்கப்படும், குணமும் படுத்தப்படும். இந்த சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துகிறது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றையும் உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ ஆரோக்கியமான செரிமானத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் சீத்தாப்பழத்தையும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நீங்கள் ரிலீஃப் பண்ணி அல்லது அதை கட்டுப்படுத்துறதுக்கு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த விட்டமின் B6 சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கு. இந்த விட்டமின் B6 தான் ஒருவருடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா குறைக்க செய்யும். இது குறித்து ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, விட்டமின் B6 குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ அது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை இன்னும் இரட்டிப்பு மடங்காக்கும், அதாவது மனச்சோர்வை இரட்டிப்பாக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விட்டமின் B6 நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக, இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை அதிகரிப்பதன் மூலம் மனச்சோர்வு அபாயம் உங்களுக்கு குறைக்கப்படும். இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடப்பு இது எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிடும். இதனால் நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படி குறைக்கிறது போலவே அதே போல் ஆரோக்கியமான உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றதான் பார்க்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். இப்போ அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால் சீத்தாப்பழம் நிறைந்திருக்கு. நீங்கள் சீத்தாப்பழத்துடைய தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை உங்களால் அதிகரிக்க முடியும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஆஸ்துமாவை கியூர் பண்ணுவதற்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். மற்ற சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாகும். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருப்பவர்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C என்னும் உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். இது உங்களுடைய சளியை போக்கிடும். சீத்தாப்பழத்தை நீங்கள் இந்த குளிர் காய்ச்சல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த குளிர் காலத்துலலாம் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஆஸ்துமா, காச நோயை கொண்டிருப்பவர்கள்லாம் தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். சுவாசம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளும் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். எலும்பு பலமடையும். மேலும் பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. ஒரு ஸ்ட்ராங்கை சீத்தாப்பழம் உங்களுக்கு கொடுக்கும். இதயத்திற்கும் பலம் கொடுக்கும் சீத்தாப்பழம். கால்சியம் சத்து சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் இது ரெண்டுமே
உங்களுக்கு பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்கலாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் மூலமாக தசைகளை வலிமையடைய வச்சுக்கலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு இந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாம். இது அவங்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்துகிறது. சோர்வு உணர்வை பொதுவாகவே ஆண் பெண் அனைவருக்குமே குறைக்கிறது சீத்தாப்பழம். எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது சீத்தாப்பழம். இது மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. ஸோ எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. அதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கணும். கண் பார்வையும் மேம்படுத்தும் சீத்தாப்பழம். உங்களுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளான கண் பார்வை மங்குறது, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது பார்வை குறைபாடு, இது போல பலவிதமான கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீரிழிவுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது குறித்து பலருக்கும் சந்தேகம் இருக்கு. சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத பேசிக்கிட்டே இருக்காங்க. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கு அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனேயே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அது அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒரு சிலர் சீத்தாப்பழம் கிளைசமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. கிளைசமிக் குறியீடுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவு நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சுகரை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் குறியீடு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சீத்தாப்பழத்தில் கிளைசமிக் குறியீடு 54 தான் இருக்கு. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ள கிளைசமிக் குறியீடை விட கம்மியாக தான் இருக்கு அப்படின்றதால இது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து உணவில் வந்து பார்த்தீங்கன்னா 55 மற்றும் அதற்கும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய கிளைசமிக் குறியீடு இருக்கிறதால ஸோ இதை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். நார் சத்தும் கூடவே இருக்கிறதால உங்களுடைய அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ நீரிழிவுக்கு நல்லது தான் சீத்தாப்பழம். ஒருவேளை நீங்கள் எடுக்கிறதுக்கு சந்தேகமாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர் ஆலோசனை பண்ணி உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இது உங்களுடைய ஆலோசனையை பொறுத்தது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை நீங்க பெறுவதற்கு தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சீத்தாப்பழம் ஒரு சீசனிங் ஃப்ரூட். ஸோ அந்த சீசன்ல நம்ம அதை கிடைக்கல அப்படின்னா அந்த பருவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிட முடியாது. ஸோ கிடைக்கும் போதே நீங்க சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. எந்த ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். ஸோ அது போல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சீத்தாப்பழத்தை நீங்க அந்த சீசன்ல மட்டும்தான் கிடைக்குது அப்படின்றதுக்காக அதிகமாகவும் நீங்க எடுத்துக்கூடாது. குறைவான அளவு சாப்பிடும் போதே சீத்தாப்பழம் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை தரும். அல்லது போதுமான அளவு உங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற போதுமான அளவு சீத்தாப்பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுவே உங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஒரே சீசன்ல கிடைக்குது அப்படின்னு அதிகமான சீத்தாப்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகளையோ காய்ச்சலையோ அதிகமாக ஏற்படுத்திடலாம். ஸோ அதனால நீங்க சீத்தாப்பழத்தை போதுமான அளவு சாப்பிடுங்க. உங்களுக்கான ஆரோக்கியமான அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறம் நீங்க சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ மற்றவர்கள் போதுமான அளவு அல்லது குறைந்த அளவோ சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.